செங்கல்லோ சிமெண்ட்டோ இல்லாமல் வெறும் கற்பனையால் உருவான ஒரு கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, திருநின்றவூரில் இருக்கக்கூடிய இருதயாலீஸ்வரர் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் 1300 வருஷம் பழமையான கோயில். இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பான வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூசலாறுன்ற நாயனார் அவர் சிவனுக்கு கோயில் கட்டணும்னு ஆசைப்பட்டு தன்னோட மனசுலேயே ஒரு கோயிலை கற்பனை மூலமாக உருவாக்கியிருக்காரு. அவர் உருவாக்கின அந்த கற்பனை கோயிலை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். கற்பனையாக உருவாக்கின கோயில் எப்படி நிஜத்தில் வரும்னு யோசிக்கலாம். ஆனால் அதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயமே. பூசலார் நாயனார் 1300 வருஷத்துக்கு முன்னாடி சிவனுக்கு கோயிலை கட்டணும்னு சொல்லி நிறைய பேர்கிட்ட நிதி கேட்டு அலைஞ்சு திரிஞ்சு பார்த்துருக்காரு. அவருக்கு அவர் எதிர்பார்த்த பணம் கிடைக்கல. அதனால் அவர் என்ன பண்ணாருன்னா, நம்ம வெளியே இல்லைனாலும் பரவாயில்ல, என் மனசுலேயே சிவனுக்கு கோவிலை கட்டுவேன்னு சொல்லி அவர் தியானத்தில் தினமும் சிவனுக்காக தனி ஒரு ஆளாக தியானத்தில் தினமும் நார்மலாக ஒரு கோயில் கட்டுனா என்னென்ன வேலை செய்வாங்களோ அது அத்தனையும் அவர் மனசுக்குள்ளே அவர் தனி ஆளாக வருஷ கணக்கில் அந்த கோயிலை அவர் கற்பனையிலேயே கட்டியிருக்காரு. தினமும் தியானத்தில் அவர் தனி ஆளாக இந்த கோயிலை கற்பனை மூலமாகவே உருவாக்குனார். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா, காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய பல்லவ மன்னன் ராஜராஜ சிம்மன் என்ன பண்ணியிருக்காருன்னா, சிவனுக்கு அவர் ஒரு கோயிலையும் காஞ்சிபுரத்தில் கட்டியிருக்காரு. 2 பேருமே சிவனுக்கு கோயிலை கட்டியிருக்காங்க. அவர் மனசில் கட்டியிருக்காரு, இவர் ராஜா நிஜத்தில் கட்டியிருக்காரு. 2 பேரும் ஒரே நாளை கும்பாபிஷேகம்க்கு ஒரு நாளை குறிக்கிறாங்க. அதாவது இவருக்கும் அந்த ராஜாக்கும் சம்பந்தமே கிடையாது. 2 பேருமே வேறு சம்பந்த தொடர்பு இல்லாத ஒரு ஆட்கள். 2 பேருமே சிவனுக்கு கோயில் கட்டி ஒரே நாளில் குறித்து வச்சுருக்காங்க கும்பாபிஷேகம் பண்ணலான்னு. அந்த ராஜாவோட கனவில் சிவனே போய் சொன்னாராம், இந்த மாதிரி நீ குறித்து வச்சுருக்க நாளில் எனக்கு இன்னொரு கும்பாபிஷேகம் இருக்குது, அதனால் என்னால் உன்னோட கோயில், நீ கட்டின கோயிலுக்கு என்னால் வர முடியாது, நீ வேறு ஒரு நாளை பார்த்து குறிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி சிவனே அந்த ராஜாவோட கனவில் சொல்லியிருக்காரு. சிவனே நம்மக்கிட்ட கனவில் சொல்லியிருக்காரு, நம்ம திருநின்றவூரில் கட்டின அந்த கோயிலுக்கு நம்ம கும்பாபிஷேகத்துக்கு போய் பார்க்கலாம், அப்படி எந்த கோயிலை என்ன கோயில் இருக்குது அங்கே என்னன்னு பார்க்கலான்னு சொல்லி காஞ்சிபுரத்தில் இருக்க மன்னன் திருநின்றவூருக்கு வந்திருக்காரு. பார்க்கும்போது அங்கே விசாரித்தப்போ எந்த ஒரு கோயிலுமே அந்த மாதிரி கும்பாபிஷேகத்துக்காக இல்லைன்னு ஊர் மக்கள் சொன்னதுனால, அவருக்கு பூசலாறுன்ற பேரை சொல்லி சிவன் சொன்னதுனால அந்த பூசலாறுன்ற பேரை வச்சு அவர் விசாரித்து பார்த்து பூசலாரை கண்டுபிடிச்சிட்டு போயிட்டு கோயில் என்னென்ன எங்கன்னு கேட்கும்போது, நான் என் மனசுக்குள்ளே கட்டின கோயிலுக்கு சிவன் வரன்னு சொல்லியிருக்காரா அப்படின்னு சொல்லி அந்த பூசலாரும் பூரிச்சு போக, ஒரு பக்தன் மனசில் நினச்ச கோயிலுக்காக நம்ம கட்டின கோயிலுக்கு கூட சிவன் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காருன்னு சொல்லி ராஜாவும் 2 பேரும் கேட்டு பூரிச்சு போயிட்டாங்க. அதனால் ராஜாவே என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் மனசில் கட்டின அதே வடிவில் இந்த இடத்துல கோயிலை கட்டி முடிப்போன்னு சொல்லி கட்டின கோயில் தான் இந்த இருதயாலீஸ்வரர் கோயில். இந்த கோயிலுக்கு நிறைய ஹார்ட் பேஷண்ட்டும் போகிறாங்க. ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுமே இந்த கோயிலுக்கு போகிறாங்க. இப்போ தான் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடந்து முடிச்சிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வரணுன்னா திருநின்றவூர் ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாப், இது 2த்துல இருந்தும் ஒரு 15லேருந்து 20 ரூபா கேட்பாங்க ஆட்டோக்கு. அந்த மாதிரி கொடுத்து அழகாக பார்த்துட்டு போகலாம். நம்ம ஒரு மனசில் ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக நினச்சோன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும்ன்றது தான் எனக்கு இந்த கோயிலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இந்த கோயிலில் மூலவர் சிவனுக்கு பக்கத்திலேயே பூசலாருக்கு சிலையுமே வச்சுருக்காங்க. இவ்வளோ சிறப்பு இருக்க கோயிலுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முறையாவது பார்த்துட்டு தான் போகணும். கண்டிப்பாக வாங்க. இது மட்டும் இல்லை, இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் கோயிலும் பழமையான கோயில் தான். இங்கேருந்து ஒரு 3 நிமிஷத்துலேயே நடந்து போகிற மாதிரியான டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த கோயிலும் பார்க்கணும். அந்த கோயிலுக்கும் நல்ல பழமையான வரலாறும் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே ஏரி காத்த ராமர். ஸோ திருநின்றவூர் வந்தீங்கன்னா நீங்கள் ஒரு 3 கோயில், முக்கியமான நல்ல கோயில்களை பார்த்த திருப்தியோடு போகலாம். அந்த கோயிலை பற்றின வீடியோவை நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ கூடிய விரைவில் வந்துகிட்டே இருக்குது.